வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு. அதுபோல் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கும் ஒரு காலம் உண்டு. இதுதான் காட்ஸ் டைமிங் என்று நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த கொடுக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்குள்ளே உண்டாகிறது. வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, தேவன் நம்மோட பேசும் பொழுது, தீர்க்க தரிசனமாய் நம்மோடு இடைப்படும் பொழுது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கடந்து வருடங்கள் கடந்து போகும் பொழுது வாக்குத்தத்தங்கள், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும் பொழுது அது நமக்கு துக்கத்தையும் வேதனையையும் வலியையும் உண்டாக்குகிறது. ஆகவே அநேகர் என்ன பண்ணிடுறாங்க, வாக்குத்தத்தத்தை பெற்ற அநேகர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்திருக்காமல் வாக்குத்தத்தத்தை உருவாக்க அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். அதை உருவாக்குவதற்கென்று அவர்கள் சில தவறான மாற்றுகளை, ஆல்டர்னேட்டிவ்ஸை அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். இவ்விதமாய் வாக்குத்தத்தத்தை நாமளே உருவாக்கிடலாம், நம்முடைய மனுஷிக பிரயாசத்தினால் அதை உருவாக்கிவிட வேண்டும் என்று அநேகர் முயற்சித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்களையும் பலவிதமான போராட்டங்களையும் இவர்களே விலை கொடுத்து வாங்கி கொண்டார்கள். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே போய் சிக்கலில் மாட்டிடக்கூடாது, இடுக்கத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தைகளை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன் கடந்த செய்தியில், இந்த ஆல்டர்னேட்டிவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாம் நம்மை நாமே நியாயப்படுத்துகிறது, நம்மை நாமே சமாதானம் செய்து கொள்வது என்னவென்றால், எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க, யாருமே இதை தப்புன்னு சொல்லலை, இதுக்கு யாருடைய பார்வையிலும் இது தவறாக இல்லை, இது நல்லதாக இருக்கிறது, எல்லாரும் இதை கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சாதகமான பார்வைகளை நமக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு சில காரியங்களை நம்ம செஞ்சிடறோம். இது எல்லாருக்கும் ஓகேயா என்பதல்ல கேள்வி, கர்த்தருக்கு ஓகேயா, அதுதான் கேள்வி. தாவீது சவுலை கொல்லுவது, அந்த வனாந்திரத்தில் கொல்லுவது, அவன் கையில் அகப்பட்டு இருக்கும் பொழுது கொல்லுவது எல்லாருக்கும் ஓகே, யாருமே தப்புன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் கர்த்தருக்கு ஓகேயா, அதுதான் அவனுடைய சிந்தை, அதுதான் அவனுடைய எண்ணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சிக்குள்ளே நம்ம வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் சரி சொல்லிட்டாங்க, கர்த்தர் சரி சொன்னாரா? கர்த்தர் ஓகேன்னாரா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அதுதானா? சிந்திக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஸோ எத்திக்கலி, சோஷியலி, கல்ச்சுரலி, அது அறத்தின்படி, சமுதாயத்தின்படி, கலாச்சாரத்தின்படி எல்லாம் சரியாக இருந்தாலும், எல்லாம் சரிதான். ஆகாருக்கு ஆபிரகாம் குழந்தையை பெற்றெடுப்பது எல்லா ரீதியிலும் சரியானது தான். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அது அல்ல, அது கர்த்தருடைய பார்வையில் அது சரியில்லை. அது அப்படி செஞ்சு பல விதத்தில் அவர்கள் சிக்கலை மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் சிக்கலாக இருக்குது. எத்தனையோ ஆயிரம் வருடங்கள், பல ஆயிரம் வருடங்கள் கடந்து போய் விட்டது. இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கு அது ஒரு பெரிய இடையூறாக, சிக்கலாக இருக்கிறது. ஸோ ஏன் இது இப்படி தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறது வரைக்கும் காத்திருக்காமல் செஞ்சிடறாங்க அப்படின்னா, ஆபிரகாம்
குமாரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நாட்கள் கடந்து போகுது, குமாரனை பார்க்க முடியலை. ஆனால் இப்போது ஆகாருக்கு உடனே குமாரன் பிறந்துட்டான். ஆகாருக்கு உடனே குமாரன், உடனடியாக ஒரு பலன், உடனடியான ரிசல்ட், இம்மீடியட் எவிடன்ஸ். நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒன்று கிடைக்குதுன்னா அது நம்மளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுது அதை செய்கிறதுக்கு. இல்லை, நம்மளை ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. உடனடி ரிசல்ட்டு உடனே நமக்கு கிடைக்குதே, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கிடைக்குதே, நம்ம கண்ணில் பார்க்குறோமே, கையில் தொடுறோமே. இது வாக்குத்தத்தம்ன்ற அந்த லெவல்லையே தானே இருக்குது, வார்த்தைன்ற லெவல்லையே தானே இருக்குது. இந்த வார்த்தை மாம்சம் ஆகலையே, அது நாள் ஆகுதே, காலமாகுதே. ஸோ இது உடனே கிடைக்குதே. எப்போவுமே நமக்கு உடனே கிடைச்சா ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. அதை செஞ்சிடணும், அதை வாங்கிடணும், அதை எடுத்துடணும், அதை பண்ணிடணும். ஏன்னா உடனே கிடைக்குது. ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், அந்த காத்திருக்கிற வலி நமக்கு வேண்டாம். இதெல்லாம் மக்கள் விரும்புகிறதில்ல பாருங்கள். இதெல்லாம் நமக்கு வேண்டாம். உடனே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நாம் பெறுவதற்கு வேதம் சொல்லுகிறது பொறுமை அவசியமாக இருக்கிறது. இந்த பொறுமை இல்லாதனால, அது மாத்திரமல்ல, உடனே நம்ம கண்ணுக்கு படுறதுனால, கையில் தொடுற மாதிரி இருக்கிறதுனால காரியங்களை நம்ம நிறைவேற்றி சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இம்மீடியட் எவிடன்ஸ் கன்வின்சஸ், அது ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது நமக்கு. உடனே பார்த்துட்றேன், உடனே பதிலை பார்த்துட்றேன், உடனே பலனை பார்க்குறேன், உடனே என் கைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இம்மீடியட் உடனடி தீர்வு, உடனடி தீர்வு. இது கன்வின்ஸ் பண்ணுது பாருங்கள். ஆபிரகாமையும் சாராளையும் கன்வின்ஸ் பண்ணி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை புறந்தள்ளிட்டு, ஈசாக்கை புறந்தள்ளிட்டு இஸ்மவேலை பெற்றெடுக்க வைத்தது. மோசே வனாந்தர மலைக்கு போயிருக்கிறார், தேவனோடு பேசுகிறதுக்கு போயிருக்கிறார், தேவ சமூகத்தில் கட்டளைகளை பெறுவதற்கு போயிருக்கிறார். வர்றதுக்கு தாமதமாகுது பாருங்கள். தாமதம், மறுபடியும் இந்த தாமதம் மக்களை எப்படி மாற்றுகிறது பாருங்கள். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் தாமதத்தின் நேரத்தில் கவனமாக இருக்கணும்னு தான் கர்த்தர் இதை பேசிக்கிட்டு இருக்கிறார். தாமதத்தின் நேரத்தில் நம்மை பக்குவப்படுத்தணும், நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும், நம்முடைய மனதை பக்குவப்படுத்தணும். தாமதமாகுதுன்னொடனே மக்களால் அதை பொறுத்துக்கிற முடியலை. இப்போ எங்களுக்கு உடனே எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வம் வேணும். என்ன ஆச்சுன்னு தெரில, வருவாரா வரமாட்டாரான்னு ஒன்றும் தெரில. நாள் கடந்து போயிடுச்சு, 40 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் ரிசல்ட் தெரியல, சத்தத்தை காணோம். அருமையான தேவனுடைய பிள்ளைய, சத்தமே இல்லைனாலும் சம்திங் இஸ் ஹேப்பனிங். இவர்களுக்கான ஒன்று தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, மலையில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் இவர்களை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார், இவர்களுக்கான பிரமாணங்களை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கான காரியம்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் காதுக்கு கேட்காமல் இருக்கலாம், நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம், நீங்கள் அதை பார்க்காம இருக்கலாம், என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காகவே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். வெயிட் until Moses comes. மோசே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஈசாக்கு உருவாகிற வரை வெயிட் பண்ணுங்கள். இதுதான் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற செய்தி. மறுபடியுமாக பாருங்க, இம்மீடியட்டாக எங்களுக்கு வேணும், எங்களுக்கு உடனே ஒரு தெய்வம் வேணும். உருவாக்கு உடனே, நமக்கு உடனே ஒன்று கண்ணுக்கு பார்க்குற மாதிரி ஒன்று தெரிஞ்சா செய். கன்வின்ஸ், ஆரோனையே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆரோனை கன்வின்ஸ் பண்ணி அருமையானவர்களே ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை தெய்வம் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்புடையதாக இல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறார், உங்கள் கண்ணுக்கு பார்க்குற மாதிரி ஒரு காரியம், ஒரு விஷயம், ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுனால மட்டும் வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க. பி வெரி கேர்ஃபுல் டு வெயிட் அப்பான் த லார்ட் அன்டில் த ப்ராமிஸ் இஸ் ஃபுல்ஃபில்ட். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை,
தேவனுடைய நேரத்திலே அவர் நிறைவேற்றும் வரை காத்திருங்கள். அவர் நிறைவேற்றணும், அவர் செய்யணும், அது வரைக்கும் காத்திருங்க. மோசைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், மோசையோடு இடைப்பட்டார். இந்த ஜனங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போய் கானானில் போய் சேர்க்கணும். இந்த ஜனங்கள் அடிமைக்குரியவர்கள் அல்ல, அடிமைத்தனத்துக்குரியவர்கள் அல்ல. இவர்கள் பார்வோனுக்கு அடிமைகள் அல்ல, எகிப்துக்கு அடிமைகள் அல்ல. இவர்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இவர்களை விடுதலையாக்குறது நீ தான் விடுதலையாக்கணும், நீ தான் ரட்சகன், உன்னை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவும் தெரியும். ஆனால் தேவனுடைய நேரம் அவனுக்கு தெரியுமானா தெரியல. தேவனுடைய டைமிங்க்கு காத்திருக்கலை. இவனே இறங்கிட்டான். இவனே இறங்கி நேராக போய் எகிப்தியனை கொன்னுட்டான். இம்மிடியட் ரிசல்ட் பாருங்க, கொன்னுட்டான். இவன் கண்ணுக்கு ஒரு பெரிய கன்வின்சிங் ஆயிடுச்சு. அது இப்படியே காலத்தை ஓட்டிடலாம், இப்படியே எகிப்தியர்களை கொன்னே எகிப்தியர்களை அழிச்சே நாம் நம்முடைய வீரத்தை காமிச்சே இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்துடலான்னு நினச்சான் பாருங்க. தட் இஸ் நாட் காட்ஸ் ப்ராமிஸ், தட் இஸ் நாட் காட்ஸ் டைமிங். அப்படி அல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தமும் அப்படிப்பட்டதல்ல, தேவனுடைய நேரமும் அது அல்ல. ஸோ மோசே ஒரு இம்மீடியட்டாக அவனுக்கு ஒன்று கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒன்று நடக்கணும், அவன் கையில் தொடுற மாதிரி ஒன்று நடக்கணும். நோக்கம் நல்ல நோக்கம், விருப்பம் நல்ல விருப்பம், ஆனால் செயல்முறை தப்பு பாருங்க. அவனுடைய செயல்முறை தப்பு. அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல நோக்கங்கள் இருக்கலாம், நல்ல விருப்பங்கள் உள்ளே இருக்கலாம், பட் வாட் வி டூ, என்ன செய்கிறோம் என்பதை, எப்போ செய்கிறோம் என்பது, இதெல்லாம் ஒரே லைனில் வர வேண்டியது இருக்கிறது. காட்ஸ் டைமிங், த லா ஆஃப் காட்ஸ் டைமிங். இந்த ஒரு சின்ன விஷயம், 40 வருஷம் இவனை வீட்டை விட்டு, அரண்மனையை விட்டு, நாட்டை விட்டு, தேசத்தை விட்டு வனாந்திரத்துக்கு ஓடி ஒளிய வேண்டியதாகிவிட்டது. எவ்வளோ பெரிய சிக்கல், எவ்வளோ பெரிய பாடுகள். ஸோ உடனே நமக்கு கிடைக்குது, உடனே இப்போவுமே என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, என் கையில் தொடுற மாதிரி ஒரு நன்மை உண்டாகுதுன்னா வெயிட் பண்ணுங்க, யோசிங்க, சிந்திங்க. இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தானா? இது நானே உருவாக்குனதா? என்னுடைய பிரயாசத்தினால, என்னுடைய முயற்சியில் நான் உருவாக்குனதா? மோசே அவனுடைய திறமையில் காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. அவனுக்கு இருந்த பலத்தை பிரயோகித்து காரியத்தை செய்தான். கர்த்தருடைய டைமிங்காக வெயிட் பண்ணலை. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இதை இடைப்பட விரும்புகிறார். ஏனென்றால் அநேக ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த லா ஆஃப் காட்ஸ் டைமிங் அவர்களுடைய வாழ்க்கையில் அதை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லாதபடினால், வெளிச்சம் இல்லாதபடினால், உடனடி தீர்வுகளுக்காக தெய்வீக நேரத்தை விட்டுவிட்டு அநேகர் பல சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டார்கள். அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், உறவுகளில் இருக்கலாம், பண விஷயத்தில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், இப்படி பல வாழ்க்கையில், தொழிலில், வேலையில், வியாபாரத்தில், இப்படி பல விதத்தில், பல காரியங்களில் உடனடி தீர்வை பார்த்து கன்வின்ஸ் ஆகி வாக்குத்தத்தத்துக்காக வெயிட் பண்ணாமல் சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் தேவனோடு உறவாடி, தேவனோடு நேரம் செலவழித்து, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மக்கள், நல்ல கவனிங்க, விசுவாசிக்கிற மக்கள், விசுவாசம் உள்ளவர்களுக்கு வெறும் விசுவாசம் மட்டுமில்லை, விசுவாசத்தோடு பொறுமையையும் கர்த்தர் உருவாக்குகிறார்.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு நமக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. வெறும் விசுவாசம் அல்ல, பொறுமை. ஃபெய்த் ப்ளஸ் பேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராமிஸ். அநேகருக்கு விசுவாசத்தில் கூட பிரச்சனை இல்லை. எதில் பிரச்சனை வந்துடுதுன்னா அந்த பொறுமையில் தான் பிரச்சனை வந்துடுது. அதனால தான் அந்த காரியத்தை கர்த்தர் டீல் பண்ணிகிட்டு இருக்கிறார். அந்த காரியத்தில் கர்த்தர் கை வைக்க விரும்புகிறார். அந்த காரியத்தில் கொஞ்சம் நம்மை உருவாக்க விரும்புகிறார். விசுவாசம் இருக்குது, பொறுமை இல்லை. பொறுமை இல்லாமல் நம்ம காலை வச்சிடறோம். பொறுமை இல்லாமல் காரியத்தை செய்ய முற்பட்டுறோம். ஸோ நீ பலவிதமான சிக்கல்களுக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாதுன்னு கர்த்தர் பேசுகிறார். பலவித போராட்டங்களுக்கு நீங்கள் காக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருக்க தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, பொறுமையின் ஆவி எங்களுக்குள்ள உண்டாகட்டும். நீர் கிரியை செய்கிற வரை, உம்முடைய கரத்தின் கிரியையை நாங்கள் பார்க்கிற வரை, நீர் குறித்திருக்கிற காலம் வரும் வரை அவசரப்படாமல், எங்களுடைய மனுஷிக முயற்சியில் காரியங்களை செய்து விடாமல் பொறுத்திருந்து உம்முடைய திட்டம் நிறைவேறுவதை நாங்கள் பார்க்க, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை நாங்கள் பார்க்க, அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரையா. இம்மீடியட் சொல்யூஷனுக்காக தெய்வீக வாக்குத்தத்தத்தை நாங்கள் இழந்து விடாதபடி உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சரியான நேரத்தில் சரியான காரியங்கள் நிறைவேறுகிற வரை காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Jesus loves you.